அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான திட்டம் 7.5% இடஒதுக்கீடு திட்டம். நிச்சயமாக இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாவேந்தன் பாரதியிடம் இருண்ட வீடு என்றால் என்ன என்று கேட்டார்கள். உடனே பாவேந்தன் மிக அழகாக சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? மிக அற்புதமான வரிகள். எல்லா தளமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீட்டை இருண்ட வீடு என்கிறான். எத்தனை விளக்குகள் இருந்தாலும் ஒரு வீடு இருண்ட வீடாகி போகிவிடும் என்கிறான் பாவேந்தன் பாரதிதாசன். ஏன் அப்படி சொல்லுகிறான்? அந்த வீட்டில் கல்வி இல்லையே என்று ஒரு சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக அது இருண்ட வீடுதான். இப்போது நம்முடைய தமிழக அரசு எப்படி சிந்திக்கிறது? கல்வியையும் தாண்டி உயர்கல்விக்கு அழைத்து செல்வதில் மிக பாவேந்தன் வழியிலே நாம் செல்கிறோம் அல்லவா? உயர்கல்விக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று நம்முடைய தமிழக அரசு மிக அற்புதமான ஒரு ஆணையை நமக்கு கொடுத்திருக்கிறது. 7.5% இடஒதுக்கீடு மிக மிக ஒரு அற்புதமான திட்டம் என்பேன். சரி, இந்த திட்டத்தில் யார் பயன்பெறலாம்? முதலில் அதை தெரிந்து கொள்வோமா? அரசு பள்ளியில் 6 முதல் 12 வரை பயின்ற ஒரு மாணவனோ அல்லது மாணவியோ நிச்சயமாக இத்திட்டம் மூலம் பயன்பெறலாம் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. சரி, எங்கே படித்திருக்க மேற்படிப்பு, அதாவது உயர்கல்வியில் எங்கே படித்திருக்க வேண்டும், அதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதாவது சில குறிப்பிட்ட படிப்பிற்கு மட்டும்தான் இத்திட்டம் பயன் அளிக்கும். சரி, அது என்ன படிப்பு? அவற்றை அறிந்து கொள்வோமா? MBBS என்று சொல்லக்கூடிய மருத்துவ படிப்பு, BDS என்று சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி, அதாவது பல் மருத்துவ படிப்பு, இந்திய மருத்துவ படிப்புகள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா? ஆயுஷ் என்று நாம் சொல்லுவோம். AYUSH, அதாவது ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இதனுடைய சுருக்கம் தானே ஆயுஷ். இந்த BAMS என்று ஒரு படிப்பு இருக்கிறது அல்லவா? அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி. அதே போல பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசின் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி போன்ற படிப்பில் நாம் படித்தாலும் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். அப்போது மருத்துவம் சார்ந்த படிப்புகளான MBBS, BDS, BAMS, BUMS, BSM and S, PHMS போன்ற படிப்புகளுக்கு இத்திட்டம் நிச்சயமாக பயனளிக்கும் என்பது முதலில் முக்கியமான செய்தி. இவை தவிர BE, BTech, BArch போன்ற பொறியியல் படிப்புகள், BSc அல்லது BSc ஆனர்ஸ் என்று சொல்லக்கூடிய அக்ரி, அந்த வேளாண் கல்லூரியில் இருக்கக்கூடிய BTech படிப்புகள், இவற்றிற்கும் இத்திட்டம் மிகுந்த பயனளிக்கும். சரி, கால்நடை மருத்துவ கல்லூரிக்கு பயனளிக்குமா? தெரிந்து கொள்வோமா? நிச்சயமாக பயனளிக்கும். BVC and AH என்று ஒரு பட்டம் வழங்குகிறார்கள் அல்லவா? BVSc என்பது பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ், AH என்பது அனிமல் ஹஸ்பண்டரி என்பதன் சுருக்கமாகும். இந்த BVSc and AH இந்த பட்டத்திற்கும் அங்கே, அதாவது கால்நடை மருத்துவ கல்லூரியில் வழங்கப்படக்கூடிய BTech படிப்பிற்கும் இத்திட்டம் நிச்சயமாக பயனளிக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவை தவிர மீன்வள கல்லூரி பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா? மீன்வள கல்லூரியில் என்ன பட்டம் வழங்கப்படுகிறது? BFSc என்று ஒரு பட்டம் வழங்கப்படுகிறது. அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ். அந்த படிப்பிற்கும் அங்கே வழங்கக்கூடிய BTech படிப்பிற்கும் இத்திட்டம் மூலம் பயன்பெறலாம். இவை தவிர சட்ட படிப்பு இருக்கிறது அல்லவா? அதாவது BA LLB, BCom LLB ஆனர்ஸ் என்று சொல்லுவார்கள், BA LLB ஆனர்ஸ், BBA LLB ஆனர்ஸ், BCA LLB ஆனர்ஸ். இதை போன்ற சட்ட படிப்பில் நீங்கள் சேர்ந்திருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக இத்திட்டம் பயனளிக்கும். அப்போது 2 நிபந்தனைகள் வந்து விடுகின்றன. ஒன்று, 6 முதல் 12 வரை நீங்கள் அரசு பள்ளியில் பயின்ற ஒரு மாணவனாகவோ அல்லது மாணவியாகவோ இருக்க வேண்டும் என்பது முதல் நிபந்தனை. இரண்டாவது, நான் தற்போது குறிப்பிட்டேனே, மருத்துவ படிப்போ அல்லது வேளாண் படிப்போ அல்லது கால்நடை மருத்துவ படிப்போ அல்லது பொறியியல் படிப்போ அல்லது மீன்வள படிப்போ அல்லது சட்ட படிப்போ, இத்தகைய தொழில் படிப்புகளில் பயின்றால் மட்டுமே இத்திட்டத்தின் மூலம் நாம் பயன்பெற இயலும் என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த திட்டத்தில் நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறேன், நான் பயன்பெற இயலுமா? நான் அரசு கல்லூரியில் பயில்கிறேன், நான் பயன்பெற இயலுமா? அரசு நிதி உதவி பெறும் ஒரு கல்லூரியில் பயில்கிறேன், நான் பயன்பெற இயலுமா?
செல்ஃப் பைனான்சிங் என்று சொல்கிறோம் அல்லவா, சுயநிதி கல்லூரிகள், அங்கே நான் பயில்கிறேன், பயன்பெற இயலுமா? இந்த சந்தேகங்கள் உங்களுக்கு எழலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்திலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ அல்லது அரசு உதவி பெறும் நிதி உதவி பெறும் கல்லூரிகளிலோ அல்லது சுயநிதி கல்லூரிகளிலோ இவற்றில் எவற்றில் வேண்டுமானாலும் நீங்கள் உயர் கல்வியினை பெறலாம். நிச்சயமாக இத்திட்டம் பயனளிக்கும். சரி, இந்த திட்டத்தால் நமக்கு என்ன பயன்தான் உண்டு? அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா? நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அவை என்ன தெரியுமா? உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி கட்டணம் இல்லை என்பது மிக முக்கியமான செய்தி. இந்த தொழிற்படிப்புகளில் நீங்கள் சேர்ந்து அரசு பள்ளியில் 6 முதல் 12 வரை நீங்கள் படித்திருந்தால் இத்திட்டத்தின் மூலம் நீங்கள் பயன்பெறும் போது நீங்கள் டியூஷன் ஃபீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சி கட்டணமான கல்வி கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது மிக முக்கியமான செய்தி. சரி, நான் விடுதியில் தங்கி படிக்கிறேன், எனக்கு விடுதி கட்டணம் செலுத்த வேண்டுமா? நிச்சயமாக இல்லை. விடுதி கட்டணத்தையும் நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது மிக முக்கியமான செய்தி. சரி, நான் தேர்வு எழுத இருக்கின்றேன், தேர்வு கட்டணம் அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நான் கட்ட வேண்டுமா என்ற சந்தேகம் எழலாம். நிச்சயமாக அதையும் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. நீங்கள் 7.5% இடஒதுக்கீட்டில் நீங்கள் சேர்ந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு பயிற்சி கட்டணமான கல்வி கட்டணம் இல்லை, தேர்வு கட்டணம் இல்லை, விடுதி கட்டணம் இல்லை. இதற்கு மேல் நமக்கு என்ன சலுகை தேவை இருக்கிறது? மிக அற்புதமான ஒரு திட்டம் அல்லவா? இந்த திட்டத்தை நாம் நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், கிடைமட்டமான ஒரு இடஒதுக்கீடு என்கிறார்களே இத்திட்டத்தில், அது என்ன? எனக்கு புரியவில்லை என்று நீங்கள் கேட்கிறீர்கள் தானே? அதற்கும் நான் விடையளிக்கின்றேன். தமிழகத்தினுடைய இடஒதுக்கீட்டை முதலில் நாம் புரிந்து கொள்வோம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், ஆதி திராவிடர் குழந்தைகளை பொறுத்தவரை 15% இடஒதுக்கீடு, SCA என்று சொல்லக்கூடிய இனம் சார்ந்த குழந்தைகளுக்கு 3% இடஒதுக்கீடு என 18% இடஒதுக்கீடு இருக்கிறது அல்லவா? தமிழகத்தினுடைய இடஒதுக்கீடின் அடிப்படையில் பழங்குடியினருக்கு 1% 1 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது அல்லவா? அதை போல பிற்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்கு 26.5, முஸ்லிம் அதாவது இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடும் ஆக 30% இடஒதுக்கீடு இருக்கிறது. மிகவும் பிற்பட்ட குழந்தைகளுக்கு 20% இடஒதுக்கீடு இருக்கிறது. இவை அனைத்தையும் நாம் சேர்த்து பார்க்கும்போது 69% இடஒதுக்கீடு இருக்கிறது. 31% ஓசி ஓபன் காம்படிஷன் என்று சொல்லுவோம். இதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு இடங்கள் வழங்கப்படும் என்பதை, இதைத்தான் நாம் கிடைமட்ட இடஒதுக்கீடு என்று சொல்கிறோம். இன்னும் புரியவில்லை என்று சொன்னால் ஒரு சான்றை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். மொத்த இடங்கள் 100 என்று கொள்வோம். 7.5% இடஒதுக்கீட்டில் 100 இடங்கள் வருகிறது என்று கொள்வோம். அதை 18% இடங்களை ஆதி திராவிடர் குழந்தைகளுக்கும் SCA குழந்தைகள் உட்பட பழங்குடியினர் குழந்தைகளுக்கு 1 இடத்தையும், பிற்பட்ட குழந்தைகளுக்கு 30 இடத்தையும், மிகவும் பிற்பட்ட இனத்தை சார்ந்த குழந்தைகளுக்கு 20 இடங்களையும் வழங்கப்படும். மீதி இடங்கள் எல்லோராலும் பகிரப்படும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். மிகவும் ஒரு பயனுள்ள திட்டம் அல்லவா? இதனை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்கல்வியை பெற வேண்டும் என்று உங்களை நான் மனதார வாழ்த்துகின்றேன்.